உலகத்தோல் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் மாடல் எக்ஸாம் நல்லபடியாக முடிஞ்சு. இப்போ ரெண்டாவது மாடல் எக்ஸாம் அடி எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டாவது மாடல் எக்ஸாமில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்ஸில் ஆப்டிடியூட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ பார்ட்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ தெரியாதவங்க நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அடுத்த மாதத்துக்கான அதாவது நெக்ஸ்ட் மந்த் மாடல் எக்ஸாமுக்கான கான்செப்ட் என்னென்ன சாப்டர் அப்படிங்கிறது கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கான வீடியோஸ் அதில் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பேச்சுலர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் பார்ட்ஸி ஆல்ரெடி உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதத்துக்கான நம்ம ஆப்டிடியூட் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம். ஸோ இது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ வந்துடும். அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இந்த வீடியோ என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் டைப் 1ல இருந்து பொறுமையாக நிதானமாக அழகாக போகலாம். ஸோ அதனால் டவுட் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எப்போதும் போல் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா என்ன, டைப் 1 அப்படிங்கிறது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம இந்த கிளாஸில் பார்த்துடலாம். சரிதானே? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன, அதிலே இருக்கவங்களுக்கு லாபம் அல்லது நட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாபம் அல்லது நட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அப்போ லாபம் எப்பொழுது வரும், நட்டம் எப்பொழுது வரும். இப்போ லாபம் நட்டம் இப்போ முதல்ல எப்போ கண்டுபிடிப்போம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 விஷயம் இருந்தால் மட்டும்தான் லாபம் நட்டம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு பொருளை ஒரு தொகைக்கு வாங்கி காஸ்ட் ப்ரைஸ்னு சொல்லலாம், இல்லை உண்மை விலைன்னு சொல்லலாம். காஸ்ட் ப்ரைஸ் வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க, சிபி. ஒரு பொருளை ₹1 வாங்கி அதை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்றால் தான் நம்ம லாபம் நட்டமே கண்டுபிடிக்க முடியும். அப்போ பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிருக்கக்கூடிய உண்மை விலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை உண்மை விலை என்று கூறலாம், அல்லதுனா வாங்கிய விலை என்று கூறலாம். உண்மை விலை அல்லது வாங்கிய விலை, இதை நம்ம விற்ற விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது என்ன விலை, விற்ற விலை. அப்போ ஒரு பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோ ரூபாய்க்கு விற்றான்னு தெரிஞ்சாதான் நம்மளால் லாபமாக நட்டமாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருளை நான் 1250 வாங்கி 1500 விற்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு லாபம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஏன் லாபம், எனக்கு 250 லாபம், ஏன்னா நான் வாங்கின விலை விற்ற விலை அதிகம். இதுவே ஒரு பொருளை நான் 100 வாங்கி 90 விற்றா கண்டிப்பாக எனக்கு 10 நஷ்டம், ஏன்னா நான் 100 வாங்கி அதை 90 விற்கிறேன். அப்போ ஒரு பொருளோட வாங்கிய விலை விற்ற விலை இதனுடைய டிஃப்ரெண்ட்டை வச்சு அதை லாபமாக நட்டமாக நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எது பெரிய நம்பரோ அதுலேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவீங்க. 100 - 90 10 10 ரூபாங்கிறது லாபமாக நட்டமாக நட்டம், ஏன்னா இதை விட இது கம்மியாக இருக்குது. ஸோ வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறீங்க. 250 லாபமாக நட்டமாக, லாபம், ஏன்னா இதை விட இது அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு பொருளோடைய லாபம் நட்டம் என்பது எதனை பொறுத்ததுன்னா அந்த பொருளோட வாங்கிய விலை மற்றும் விற்ற விலையை பொறுத்தது. இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் டைப் 1 இது கிடையாது. லாப சதவீதம் நட்ட சதவீதம் கேட்பாங்க. இப்போ ஒருவர் ஒரு பொருளை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவர் இதை கொஸ்டின், ஒருவர் ஒரு பொருளை ₹100 இல்லை ₹1000 வாங்கி 1000 வாங்கி அதை 1500 விற்றால் அவர் பெறும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க கேட்கலாம். இதுதான் டைப் நம்பர் 1. லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்று கூறுவார்கள். சதவீதம் இந்த மாதிரி வந்தால் ஒரு ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, டிஃபரண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதாவது டிஃபரண்ட் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணுனா எனக்கு 500 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸை தான் டிவைடில் போடணும். காஸ்ட் ப்ரைஸ் 1000, ஸோ அதனால் 1000 நான் போட்டுக்கணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100, ஸோ இன்ட்டு 100. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் எப்படி உங்களுக்கு வருது, 50. ஸோ 50% அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லாபமா நட்டமா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வாங்கிய விலை விற்ற விலை அதிகம். அப்போ 50% என்னது, லாபம் என்று கூற வேண்டும். நட்ட சதவீதமும் இதே தான். டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போறீங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான், இதே தான் ஃபார்முலா மாறாது. லாப சதவீதமா நட்ட சதவீதமாங்கிறது எதை பொறுத்துனா இதை பொறுத்து. இப்போ இதே கொஸ்டின் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒருவர் 1000 வாங்கி 500 விற்றார் எனில் லாப சதவீதம் நட்ட சதவீதம் காண்க. எப்போதும் போல் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க போகிறீங்க. டிஃப்ரெண்ட் அதே 500 டிவைடட் பை அதே 1000 அதே 100 அதே அடித்து கொடுக்க போகிறீங்க. அதே 50% தான். அந்த 50% மாறலை பாருங்க. ஆனால் நட்டம் எதை பொறுத்து நட்டம், 1000 வாங்கி 500 தான் விற்கிறாரு. அப்போ
லாப சதவீதமாக இருந்தாலும் நட்ட சதவிகிதமாக இருந்தாலும் ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான். இதுதான் ஃபார்முலா. ஆனால் லாபமா நட்டமாங்கிறது எதை பொறுத்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும்? இதை பொறுத்து கால்குலேட் பண்ணணும். டைப் நம்பர் 1 கிளியரோ? யாருக்கு அது புரியாமல் இருக்கோ? சரிதானே? இதுக்கான எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை நான் போட்டுருவேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து டைப் நம்பர் 2. டைப் நம்பர் 2 என்ன சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு காஸ்ட் ப்ரைஸோ இல்லை செல்லிங் ப்ரைஸோ கொடுத்தா என்னென்ன வரலாம்? ஒன்று லாபம் வரலாம், லாபம் அதாவது ப்ராஃபிட் வரலாம். அப்படி இல்லைன்னா என்ன வரலாம்? இல்லைன்னா லாஸ், நஷ்டம் வரலாம், நட்டம் வரலாம். அப்படி தானே? இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வரப்போகுது. அப்படி தானே? இந்த டைப்பில் என்னென்னா இதை ரெண்டையும் கொடுத்துட்டு இதை கேட்டால் டைப் நம்பர் 1. எதை ரெண்டையும் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டு லாபம் அல்லது நட்டமானு கேட்டால் டைப் 1. டைப் 2 என்னென்னா இதை 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதனை விற்றதனால் அவருக்கு 50% நட்டம் எனில் வாங்கிய விலை என்ன? இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் ஒன்று கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. இது வராதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 500 வரணும். அப்படி தானே போன சம்பளம் பார்த்தோம். இதுவே 1000 ரூபாய்க்கு வாங்கி ஒருவர் 50% லாபம் ஏற்பட்டால் அவர் விற்ற விலை என்ன? இதுக்கு 1500 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். போனதில் பார்த்தது. இதுவே ஒருவர் ஒரு பொருளை 1500க்கு விற்றதால் அவருக்கு 50% லாபம் எனில் அவருடைய வாங்கிய விலை என்ன? இல்லை என்றால் ஒருவர் 500 ரூபாய்க்கு விற்றதால் அவருக்கு 50% நட்டம் எனில் அவர் வாங்கிய விலை என்ன கேட்கலாம். இந்த இடத்துல இது வராது, இந்த இடத்துல இது வராது, இந்த இடத்துல இது வராது, இந்த இடத்துல இது வராது. அதான் சொல்கிறேன். இதில் லாபமா நட்டமானு கொடுத்துப்பட்டு இது ரெண்டில் ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. நான் கொஸ்டின் சொல்கிறது புரியுதா? இது ரெண்டும் 1000 தான். செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. அது கொடுத்துருவாங்க. லாபமா நட்டமாங்கிறத கொடுத்துருவாங்க. டைப்பு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு லாபமா நட்டமான்னு கேட்டால் டைப் நம்பர் 1. லாபமா நட்டமானு கொடுத்துப்பட்டு ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸோ காஸ்ட் ப்ரைஸோ ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கேட்டால் அது டைப் நம்பர் 2ங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இது இரண்டில் ஏதாவது ஒன்று கேட்பார்கள். இதுக்கு ஃபார்முலா என்ன சார்? நான் சொல்கிறது கண்டென்ட், கான்செப்ட். எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. 100 கொஸ்டின் இருக்குது, 100 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்கிற டைப்புக்குள்ளே தான் எல்லாமே வரும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா? அதுக்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சோம்ல, டிஃபரெண்ட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதுக்கு என்னன்னா ஒரே ஃபார்முலா தான், மறந்துடாதீங்க. ரொம்ப ஈஸி. என்னன்னா காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸுக்கு காஸ்ட் ப்ரைஸோட லாபமா நட்டமா. ப்ராஃபிட்னா 100 ப்ளஸ் பண்ணணும், லாஸ்னா 100 மைனஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அது என்ன ப்ராஃபிட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50% நட்டம்னா 100ஓட மைனஸ் பண்ணணும். 50% லாபம்னா 100ஓட கூட்டணும். லாபம்னா கூட்டணும், நட்டம்னா மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து? 100. புரியுதா இல்லையா? கிளியர் தானே? டிவைடட் பை 100% ஈக்குவல் டு வர்ற ஆன்சர் தான் செல்லிங் ப்ரைஸ். இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியுதா? இங்கே காஸ்ட் ப்ரைஸ் 1000 எழுதிட்டேன். ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ். ஸோ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 50, கீழே 100. வர்ற ஆன்சர் தான் செல்லிங் ப்ரைஸ். என்ன வரும்? இந்த அடிச்சிட்டோம் 500. அப்போ இந்த இடத்துல 500 வந்துருச்சு ஆன்சரு. ஒரு பொருளை அவர் 1000 ரூபாய்க்கு வாங்கி அதை 50% நட்டத்தில் விற்றால் விற்ற விலை என்ன? அடுத்த கொஸ்டின், ஒருவர் 1000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 50% லாபத்தில் விற்றால் விற்ற விலை என்ன? அதே தான் 100 1000 இன்ட்டு 150ன்னு போடணும். ஏன்னா ப்ராஃபிட்டு 150 டிவைடட் பை 100. ஆன்சர் தான் செல்லிங் ப்ரைஸ். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ அடிச்சிடலாம். 1500 வந்துருச்சு. 1500. இப்போ இந்த சம்
இதே கான்செப்டில் அடுத்து இப்போ இது கேட்குறாங்க. இது என்ன கேட்டிருக்காங்க சார், இந்த இடத்துல எது தெரியல, காஸ்ட் ப்ரைஸ் தெரியல, அதனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் தெரியல, இல்லை சிபினே வச்சுக்கலாம். காஸ்ட் ப்ரைஸ் தெரியாதது தான் கண்டுபிடிக்கணும். 1500 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இந்த சைடு இருக்குது, 1500 இந்த சைடு போடணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு லாபம் நட்டமா, லாபம், அதனால 150 டிவைடட் பை 100. 1500 அந்த செல்லிங் ப்ரைஸ் சைடு போயிட்டேன். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நேருக்கு நேராக அடிச்சுக்கலாம். 15க்கு 15, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இது இங்கே போகும். அப்போ சிபி இஸ் நத்திங் பட் 1000. அப்போ 1000 வந்துருச்சு. அப்போ இதுக்கு சார் அதே சிபி தெரியாதது இன்ட்டு நட்டம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 100ல் 50 போணுச்சுன்னா 50 டிவைடட் பை 100, என்ன 500ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, சிபி இஸ் ஈக்குவல் டு 1000. டைப் கான்செப்ட் புரிஞ்சா? இந்த 2 ஃபார்முலா தான் இந்த 2 டைப். இதில் இருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பார்கள். இது யாருக்கு புரியவில்லை? கரெக்டாக புரியுதா? டைப் நம்பர் 3 போயிடலாமா? டைப் நம்பர் 3க்கு போயிடலாமா? சரி, டைப் நம்பர் 3. டைப் நம்பர் 3 என்ன சார் அப்படின்னா, நல்லா கவனமாக புரிஞ்சுக்கங்க. ஒரு பொருளை வாங்கி, இது இந்த டைப்ல கூட வச்சுக்கோங்க. ஒரு பைசைக்கிள் அவர் 2000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா பழுது பார்க்குறார். ஒரு பழைய சைக்கிளை 2000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு பழுது பார்த்து, இது பழுது ரிப்பேர் பண்ணுறாரு, பழுது. இதை வாங்கி அதை 3500 ரூபாய்க்கு விற்றால் லாபமா நட்டமான்னு கேட்பாங்க. ஒரு பொருளை வாங்கி பழுது பார்த்தாங்கன்னா அந்த ரூபாயும் சேர்த்து காஸ்ட் ப்ரைஸில் சேர்த்துக்கணும். இப்போ 2000 + 500, ஏன்னா 500 செலவு பண்ணியிருக்காரு. அப்போ மொத்தமாக நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கணும்? 2500, செல்லிங் ப்ரைஸ் 3500, வித்தியாசம் 1000 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100. ஃபஸ்ட்டு டைப் தான் அது. இது என்ன டைப்பு? ஃபஸ்ட்டு டைப் தான். ஏன் ஃபஸ்ட்டு டைப்பு? ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான். அங்கேயும் என்ன பழுது பார்க்குறாங்க, ரிப்பேர் பண்ணுறாரு, அதை ஆட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இது டைப் நம்பர் 3 கிடையாது, இது டைப்பே கிடையாது. போல ஃபஸ்ட்டு டைப்பில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது ஒரு ஹிண்ட்டு தான். ஸோ வித்தியாசம் என்ன வரும்? 0க்கு 0, 0க்கு 0, ஒரு 25 25, 4 25 100, 4% அவருக்கு என்னது? லாபம். ஏன் லாபம்? 2500 ரூபாய்க்கு வாங்கி 3500 ரூபாய்க்கு விற்கிறாப்ல. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இப்போ டைப் நம்பர் 3. இப்போ தான் டைப் நம்பர் 3. ஒரு பொருளை வாங்கி விற்றா லாப நட்டம் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ இப்படி கொஸ்டின் கேட்டா, ஒருவர் 12 பொருட்களை 36 ரூபாய்க்கு வாங்கி 24 பொருட்களை, இல்லை இப்படி வச்சுக்கோங்க, 24 பொருட்களை 36 ரூபாய்க்கு வாங்கி 12 பொருட்களை, ஓகேவா? புரியுதா இல்லையா? ஓகேவா? 20 ரூபாய்க்கு விற்றால் அவர் பெரும் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. அதாவது என்னன்னா, இத்தனை பொருட்களை 1 ரூபாய்க்கு வாங்கி கவுண்ட் மாறுது. அங்கே ஒரு பொருளை வாங்குறான், ஒரு பொருளை விற்கிறான். ஒரு சைக்கிளை வாங்குறான், ஒரு சைக்கிளை விற்கலாம். ஒரு பாக்ஸை வாங்குறான், பாக்ஸில் விற்கிறான். ஆனால் இங்கே 24 பொருட்களை 1 ரூபாய்க்கு வாங்கி 12 பொருட்களை 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா என்னங்கிறது தான் டைப் நம்பர் 3. இப்படி இருந்தால் ஆன்சர் கண்டுபிடிக்க கூடாது, ஃபார்முலா போடக்கூடாது. பொருட்களுடைய எண்ணிக்கை சமமாக இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது 24 பொருள்னா இதுவும் 24 பொருளாக இருக்கணும். இல்லை இது 12 பொருள்னா இது 12 பொருளாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பொருளாவது இருக்கணும். ரெண்டுமே ஒரு பொருள்னா எடுத்துக்கோங்க, ரெண்டுமே 12னா 12 கவுண்டிங் சமமாக இருக்கட்டும். அப்போ இல்லைன்னா நீங்கள் மாற்றணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 பொருட்களை 24 பொருள் திங்ஸு 24 திங்ஸ், ஓகேவா? 36 ரூபா. இதை 12 என்னால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எதால்? 2ஆல் டிவைட் பண்ணா. நல்லா கவனிச்சுக்கோங்க, டிவைட் பண்ணலாம், பெருக்கலாம், கூட்டக்கூடாது, கழிக்கக்கூடாது.
இதை 2ஆல் டிவைட் பண்ணா 12 மாத்திரலாம். அப்ப இங்க 12 திங்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணா இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ ரூபா? இதை 2ஆல் டிவைட் பண்ணா 18 ரூபா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவர் 24 பொருளை 36 ரூபாய்க்கு வாங்கினா 12 பொருளை 18 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு அர்த்தம். 12 பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு? 18 ரூபாய்க்கு வாங்க. 2ஆல் வகுத்துட்டேன். இப்போ ஈக்குவல் ஆயிருச்சா? 12 பொருட்களை ஒருவர் 18 ரூபாய்க்கு வாங்கினால் 12 பொருளை ஒரு 20 ரூபாய்க்கு வித்தால் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. இந்த 12 பொருளை இனிமேல் நீங்கள் மைண்ட்லேயே வச்சுக்க வேண்டாம். ஈக்குவல் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட பொருளை, அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இப்போ 12ன்னு எடுத்துக்கிறோம். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 18. செல்லிங் ப்ரைஸ் என்ன? 20. ஆன்சர் ஃபர்ஸ்ட் டைப்பு. டிஃபரண்ட்டு 2, காஸ்ட் ப்ரைஸ் 18 இன்ட்டு 100 அடிச்சா 9, 100 டிவைடட் பை 9 கலப்பு பின்னத்தில் வரும் ஆன்சர். அப்போ 100 டிவைடட் பை 9னா நீங்கள் போடணும். ஓரம்போது 9, திரும்ப ஓரம்போது 9, மிச்சம் 1/9%. லாபமா நட்டமா? லாபம். புரியுதா இல்லையா? இது யாருக்கு உங்களுக்கு புரியல சார்? இந்த 11 அப்படிங்கிறது நீங்கள் 100 டிவைடட் பை ஓரம்போது 9, மிச்சம் 1, ஓரம்போது 9, பேலன்ஸ் 1, 11, 1/9 புரியுது சார்? இப்போ இதைத்தான் நாங்கள் 12ஆ மாற்றணுமா? இதை நாங்கள் 24ஆ மாற்றக்கூடாதா? மாற்றலாம். மாற்றினாலும் இதே ஆன்சர் வரணும். நம்மளுக்கு தேவை பொருளோட எண்ணிக்கை. 12 12, 24 24, 1 1. இப்போ இதே 11 1/9 இதை மாற்றினா வருதான்னு பார்க்குறேன். இதை நான் 24ஆ மாற்ற 2ஆல் பெருக்கிறேன். இதை 2ஆல் பெருக்குனா இதையும் 2ஆல் பெருக்கணும். இதை 2ஆல் பெருக்குனா 24 பொருட்களை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு? 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. சூப்பர். இப்போ இதுவும் 24, இதுவும் 24. அப்போ ஒருவர் ஒரு பொருளை 36 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு விற்கிறார். ஸோ வித்தியாசம் டிஃபரெண்ட் 4, கீழே 36 இன்ட்டு 100, 1 4 9 36, 100/9. ஆன்சர் 11 1/9. இந்த 11 1/9 எப்படி வந்துச்சுன்னு தெரியும்ல? 100 டிவைடட் பை 9, ஓரம்போது 9, மிச்சம் 1, ஓரம்போது 9, மிச்சம் 1, 1/9. லாபம். ஏன்னா 36 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. புரியுது? ஒரு பொருளுக்கு மாற்றினாலும் வரும். எனக்கு தேவை இந்த 2 பொருட்களுடைய குவான்டிட்டி ஈக்குவலாக இருக்கும். போதும். பேசிக்ஸ்லேருந்து படிக்கிறீங்க, போதும். இந்த 3 டைப்பை நல்லா பாருங்கள். நோட் எப்போது நீங்கள் போட்டிருக்கீங்க, ஆல்ரெடி நம்ம முடிச்சிருக்கோம் இல்லையா? டைம் அண்ட் ஒர்க்கு HCF/LC முடிச்சிருக்கோம் இல்லையா? அதுக்கு கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு எழுதி இந்த 3 டைப்பை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இதுக்கான ப்ராப்ளம் நான் உங்களுக்கு இப்போ சென்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி அந்த ப்ராப்ளத்தை போட்டு பார்த்து டவுட் என்னங்கிறத உடனே டிஸ்கஷன் குரூப்பில் ஃபாலோ பண்ணி கான்செப்டை முடிச்சிடுறீங்க. நாளைக்கு அடுத்த மாடல். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். இந்த மாடல் எக்ஸாமுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரி சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கிறவங்க விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சுக்கோங்க. கார்த்திக். நன்றி, வணக்கம்.